மிகுந்த மரியாதைக்குரிய மேடைகளில் இருக்கும் பெரியவர்களையும் விருந்தினர்களையும் வணங்கி இன்று என் தாத்தா டாக்டர் குழந்தைவேல் ஐயாவின் 100வது ஆண்டு விழாவில் எங்கள் குடும்பத்தினர் சார்பாக பேசுவதற்கான வாய்ப்பை அளித்ததற்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பகவான் ராமகிருஷ்ணர் அருளால் இரத்த உறவுகளை கடந்து உங்கள் அனைவரையும் இவ்வாழ்க்கை பயணத்தில் குடும்ப அங்கமாக பெற்றுள்ளோம். அதற்கு முதலில் பகவான் ராமகிருஷ்ணரை நன்றியுடன் வணங்குகிறேன். எங்கள் அனைவருக்கும் குருவாகவும் வாழ்வின் வழிகாட்டியாகவும் விளங்கும் குழந்தைவேல் ஐயா எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை என்ற கொள்கையை தன் வாழ்வின் அடிப்படையாக கொண்டு கல்வி, குடும்பம், சமூக பணி என அனைத்திலும் முன்மாதிரியாக திகழ்ந்து வருபவர். அவரின் நேர்மை, இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு அவரை ஒரு சிறந்த தலைவராகவும் சமூகத்திற்கு முன்மாதிரியாகவும் மாற்றின. இன்றைய இளம் தலைமுறைக்கு ஐயாவின் இந்த கொள்கைகள் மிகுந்த பயனுள்ளவை. போட்டியும் சவால்களும் நிறைந்த இந்த உலகில் அவரது சிந்தனை நமக்கு சொல்வது எளிமையாக வாழுங்கள், உயர்ந்து சிந்தியுங்கள், நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் மற்றும் இறைவனை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாகும். அவரது சிந்தனை இன்றைய தலைமுறைக்கும் மற்றும் வருங்கால தலைமுறைக்கும் ஒளிகூட்டும் வழிகாட்டியாக இருக்கும். ஐயாவின் 100வது பிறந்தாண்டு விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த பெரியவர்களுக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும், சாந்தி ஆசிரமத்தின் தலைவருக்கும் அதன் நிர்வாகிகளுக்கும், இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பித்த விருந்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.